மெகா 24 நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். மருந்தில்லா மருத்துவத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, வெட்ட சூடு. வெட்ட முத்துனா கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழியே உண்டு. எந்த ஒரு டிசீஸுமே பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்திலே இப்போ நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த வெட்ட சூடை மட்டும் உடம்பு சூடு தானே அப்படின்னு சாதாரணமாக இருந்துடக்கூடாது. இது அப்படியே உடம்புல பார்த்திங்கன்னா சூடு அதோடைய டிகிரி ஏற 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 ரத்தம் சுண்டும், உடல் உறுப்புகள் சுண்டும், முடி கொட்டும், சோர்வாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே தோணாது, தூங்கிக்கிட்டே இருக்க தோணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெட்டை சூடுடைய அறிகுறிகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம யூரின் போகும்பொழுது அது மேலாக இருந்துச்சுனாக்கா, மீன்ஸ் ஜென்ஸாக இருந்தாங்கனாக்கா அவங்க யூரின்லேயே பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக திட்டாக போகும். இதே ஃபீமேலாக இருக்காங்கன்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கும் அதேமாதிரி தான் வெள்ளை ஒழுகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே டோட்டலாக உடம்பே மட்டும் உருக்காது, வாழ்க்கையும் உருக்கிவிடும். எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, நல்லா தூங்கவே மாட்டாங்க, கண்ணு மொழிலாம் உள்ளே போயிடும். பார்க்க பார்த்திங்கன்னா நிறங்கிக்கிட்டே போயிட்டுருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. ஏன்டா ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா இந்த வெட்ட சூடு தான் மெயின் காரணமாக இருக்கும். பாலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கான்னு கேட்டுடலாம். பசங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் உள்ளே போயிடும், முடி கொட்டும். சீக்கிரமாகவே பார்த்திங்கனாக்கா அவங்களோட ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த க்ளோ குறைஞ்சி வறண்டு போயிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய அறிகுறிகள். இதை அப்படியே விட்டு வச்சோம்னாக்கா டோட்டலாக அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு நரங்கி போகிறது மட்டும் கிடையாது, வாழ்க்கையின் ஒரு ஓட்டத்தில் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏந்திரிக்க கூட முடியாத முடக்குவாதங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். டிசீஸ் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே உள்ளே வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரொம்ப டேஞ்சர். அதனால் சூடு தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. இதனால தான் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முறையான 6 மாதத்துக்கு ஒரு தடவை நமக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உடம்பு கழிவுகளை நீக்கினாங்க. அதேமாரி எண்ணெய் தேய்ச்சி குளித்தாங்க. இதெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் அவசர காலத்தில் எதுவுமே பண்ண முடியல. அதனால தான் உணவு முறையிலே நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் சொல்லிய விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வெட்டை சூடு ரொம்ப 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 அவசியமாக கவனிக்கப்படிய ஒன்று. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஹீட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சூடு மட்டும்தான் அனைத்து வியாதிகளுக்குமே காரணமாக உண்டு. எல்லாமே சூடை மட்டும் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வாதம், பித்தம், கபம் 3மே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஆகும். இதை நம்ம தவற விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முடி அழகான இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா முகம் வறண்டு போகும், போஷாக்கு போயிடும், கலை இழந்து விடும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை போயிடும். இவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது. அப்போ கண்ணில் பார்வை கம்மியாகிடும், சூடு இருந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பாங்க. அதாவது ஒரு கோழி அப்படி கூனி குறுகி அப்படி இருந்தால் அப்படி இருக்கும், அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட கோழி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆரம்பத்திலேயே சரி செஞ்சிடலாம். இதுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெண்பூசணி. வெட்ட சூடுனாலே வெண்பூசணி தான். இந்த வெண்பூசணிங்கிறது பார்த்திங்கனாக்கா அரசாணி மாதிரி. அது ஒரு மனிதனுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். பெண்களுக்கு அது ஒரு தூண் மாதிரி. கர்ப்பப்பையிலேருந்து அவங்களுடைய தலைமுடியிலேருந்து ஸ்கின்லேருந்து எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி அப்படின்னா அது வெண்பூசணி மட்டும்தான். வெண்பூசணியை மிஸ் பண்ணவே கூடாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வெண்பூசணி சாறு அவசியம். ஸோ நம்ம பெண்களுக்கான விஷயத்தை பார்ப்போம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு வெண்பூசணி பார்த்திங்கனாக்கா பூசணிக்காக தான் வெண்பூசணிம்பாங்க. மேலே எல்லா சிவப்பு பூசணி இருக்குது, அதை எடுக்கலாமான்னு கேட்பாங்க. வெண்பூசணி தான் இதுக்கு ரொம்ப 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 சிறந்தது. வெண்பூசணி தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக ஒரு 5 பீஸ் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் அந்த பீஸ்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டிங்க, ஜூஸ் ஆகிடும். ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி மட்டும் குடித்தாலே போதுமான விஷயம். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப பெரிய ஒரு வேலை கிடையாது. காலையில் எழுந்திரிச்சோன்னு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வெள்ளை ஒழுகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டாலே வெண்பூசணி தான். வெண்பூசணி உங்களால் அதை செய்ய முடியல, வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த வெண்பூசணி லேகியமாகவே இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேடில் தான் செஞ்சு நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. வெண்பூசணி லேகியம் இரவு படுக்கும்பொழுது சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாலே போதுமான விஷயம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லையா நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னாக்கா லைவாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய வெண்பூசணி சாறு தான் மிக மிக முக்கியம். ஸோ காலையில் எழுந்திரிச்சி ஒரு டம்ளர் நம்ம வெண்பூசணி சாறு. சில பேருக்கு சாறில் வேறு ஏதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். அவங்க சர்க்கரை பிரச்சனை இல்லை, எனக்கு ஆரோக்கியமாக தான் இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக லைட்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சுகர் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், தேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு டம்ளர் வெண்பூசணி சாறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெட்டை சூடு உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடியும் பார்த்திங்கன்னா ஹை ஹீட்டில் இருக்கும். அப்போ தான் எல்லா உறுப்புகளுமே சிங்க் ஆகிறதுக்கு காரணம் இதுதான். முக்கியமாக நம்ம வெட்டை சூடு அப்படியே விட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னியை பாதிச்சிடும். ஸோ அதனால தான் வெண்பூசணி சாறை எடுக்கும் பொழுது உடல் குளிர்ச்சி ஆகும். அடுத்த நாள் சில பேருக்கு கோல்டு பிடிக்கும், சளி பிடிக்கும். ஸோ அது ஐயோ இது நமக்கு ஒத்துக்கலையோ சளி பிடிக்கும்னு சில பேர் நிறுத்திடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டே வாங்க.
என்றைக்குமே ஹை ஹீட்டில் இருக்கிற ஒரு பாடி நம்ம இந்த வெண்பூசணி எடுக்கும் பொழுது சில நேரத்தில் என்ன ஆகும், கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது அந்த கோல்டு கிடையாது. வைரஸ்னால் உருவாக்கக்கூடிய கோல்டு வேறு, அனிச்சையான ஒரு ஹீட்டை டிஸார்டர் பண்ணும் பொழுது, அதாவது இறக்கி வைக்கும் பொழுது நடக்கக்கூடிய உடம்பு குளிர்ச்சினால் வரக்கூடிய கோல்டு வேறு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு பேலன்ஸ் ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வெண்பூசணி சாறு. இப்படி வெட்டை சூடு இருக்கிற ஒரு தேகத்திற்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா ரத்தம் சுண்டி போகும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் இந்த மாதிரி வந்துடும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தய கஞ்சி, இந்த வெந்த அயம் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாக இறைவன் கொடுத்த கொடையில் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ரத்தம் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வெந்த அயம். இயற்கையாகவே வேக வச்ச ஒரு அயனை ஒரு இயற்கையாக கொடுத்தது தான் ஒரு வெந்தயத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ வெந்தயத்தில் 2-3 ஸ்பூன் போட்டு வெந்தய கஞ்சா, அதாவது ரைஸோட வெந்தயத்தை போட்டு நம்ம அந்த மாதிரி வெந்தய கஞ்சி இல்லை வெந்தய சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டாலே போதுமான விஷயந்தான். அதுவும் சூப்பர். இதோட கூட்டு பொரியல் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். சுண்டைக்காய், சுண்டி போன உடம்பை, எந்த அளவுக்கு அதான் வத்தி போன உடம்பையும் சுண்டி போன உடம்பையும் அதை அழகாக போஷாக்காக கொண்டு வர ஒரே விஷயம் ரத்தம். சுண்டைக்காயில் வந்து பார்த்திங்கனாக்கா ரத்தமும் ஊறும், அதேமாரி உலர்க்கக்கூடிய வைரஸ், இந்த சூடு, இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு எதில் இருக்குது, சுண்டைக்காயில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகண்ட், சூப்பராக கொடுக்கக்கூடியது லூப்ரிகண்ட். வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல எங்கெங்கெல்லாம் சூடு வந்துச்சோ லூப்ரிகண்ட்டையும் காலி பண்ணிவிடும். எங்கெங்கெல்லாம் ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் வந்துடும். யாருக்கெல்லாம் நம்மளுடைய ஜாயின்ட் பெயின்ஸ் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா சுருங்கிருச்சு, தோல் சுருக்கமாக இருக்குது, நமக்கு வந்து பளபளப்பை கொடுக்கறதே வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி வருதுன்னு பார்த்திங்களா, உடைச்சிங்கனாக்கா ஜெல் மாதிரி வரும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெண்டைக்காய் பொரியல், சுண்டைக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பொரியலாகவே அழகாக எடுத்துக்கிட்டு வரலாம். ஸோ வெந்தய கஞ்சி, சுண்டைக்காய், அதேமாதிரி வெண்பூசணி, இது அழகாக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். ஆண்களுக்கான விஷயத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். ஆண்களுக்கும் ஒரே பிரச்சனை தான் வரும், வெட்டை சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வெண்பூசணி அதே சாறு, அதேமாதிரி வெண்பூசணி லேகியம் கிடைக்காத பட்சத்தில், உங்களால் முடியாத பட்சத்தில் வெண்பூசணி லேகியம் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். அதை வாங்கி நைட்டு இரவு சாப்பாட்டு பிறகு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எடுத்திங்கனாக்கா உங்களுடைய உடம்பு தேகம், இளைத்த தேகம் அப்படியே பெருக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி தான் சுண்டைக்காய், வெண்டைக்காய், அதே பொரியலை நம்ம சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாலே இவங்களுக்கும் சூப்பராக இருக்கும். ஆண் பெண் 2 பேருக்குமே சூப்பரான ஒரே ப்ராசஸ் தான். ஸோ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வெட்டையை வந்து நம்ம கவனிக்காமல் போனோம்னாக்கா அதான் சொல்லுவாங்களே, இறப்புக்கு சமமான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துரும். எல்லா உறுப்புகளும் சிங்க் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இரத்த ஓட்டம் தடைபடும், சீராக இருக்கக்கூடிய மூளை இயக்கம் தடைபடும், ஆக கண் பார்வை குறையும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தாழ்வு மனப்பானத்துக்கே போயிடுவாங்க. ஸோ ஒரு மூளையில் போய் உட்கார வச்சிடும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே ஒரு டார்க் பிளேஸ்க்கு போயிடும் இந்த வெட்டை சூடு. எல்லாமே டாப் டு பாட்டமில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும், தோலாக இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரத்த நாளங்களாக இருக்கட்டும், அத்தனையுமே சிங்க் ஆரம்பிக்கும் சூடு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அடுப்பை வைக்கிறோம், அடுப்புக்குள்ளார விறகு வச்சோம்னா எரிஞ்சு சாம்பல் ஆகுது இல்லையா, அதே மாதிரி தான் நம்மளுடைய வெட்டை சூடு இருந்துச்சுன்னா எல்லா பாகங்களும் எரிந்து பொசுங்க ஆரம்பிச்சிடும், அதான் சிங்காக ஆரம்பிச்சிடும். அதனால் வெண்பூசணி ஒன்றே மிக மிக முக்கியமான ஒன்று. அதேமாதிரி உணவு முறைகளை நம்ம இதை எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். இப்படி கூட்டு பொரியலாக நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். உணவு முறையாக, அதாவது சாப்பாடு இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அகத்தை சீர் செய்வதால் நமக்கு தேவையானது சீரகம். சீரகம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட உணவு முறையில் இல்லாத இடமே கிடையாது. அது ஒன்றே மகா மருந்தாக பயன்பட்டுருக்கு. சீரக சாதம், சீரகம் செய்கிற எப்படி சாதம் செய்கிறோமோ அதே மாதிரி சீரகம் போட்டு நம்ம வந்து ரெகுலராக நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஒரு நாள் விட்டோ இல்லை வாரத்துக்கு 2 முறையோ உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து சீரக ரைஸ் சாப்பிட்டாலே போதுமான விஷயந்தான். அதுவும் அகத்தை சீர் செய்யும். அதாவது ஹீட்டே பார்த்திங்கனாக்கா பல கோணங்களில் இருக்கும். சில பேருக்கு வெட்டை சூடாக இருக்கலாம், பார்த்திங்கன்னா தலை சூடாக இருக்கலாம். சொல்லுவாங்கப்பா எனக்கு வந்து தலை சூடு பிடிச்சிருச்சுப்பா அப்படிம்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஸ்டோரேஜ் கூட இருக்கும். சீரகம் மிக மிக முக்கியமான ஒன்று சாதத்தில். அதேமாதிரி கேரட், இந்த கேரட் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லோரும் சொல்லுவாங்க இரத்த நாளங்களை விரிவுபடுத்தக்கூடியது கேரட்டுக்கு உண்டு. அதேமாதிரி ஃப்ரீ, இவ்வளோ சாப்பாடு, சுண்டைக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, இந்த கேரட்டோட ஜூஸாக எடுத்தாலும் சரி, கேரட் சாதமாக எடுத்தாலும் சரி, இந்த கேரட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வயிறு, அதை விட குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட்னால என்னாகும், குன்ம வியாதி வந்துடும், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். நம்ம எல்லாம் எடுக்கும்பொழுது நியூட்ரலைஸ் பண்ணி கொடுத்துடணும் இல்லையா, அதுக்கு இந்த கேரட் ஜூஸ் அது காலையிலையும் எடுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஈவினிங் எடுக்கலாம். எந்த டைமில் எடுத்தாலும் சரி, ஜூஸாகவும் சரி இல்லை கேரட் சாதமாக கூட எடுத்துக்கலாம்.
இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அவங்களுக்கும் சூடு ஜாஸ்தி இருக்குது. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேரட் சாதகமாக கேரட் நல்லா வேக வச்சு அதை பிணைஞ்சி நம்ம ஊட்டி விட்டால் நல்லாவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்கன்னா ஒரு 5 வயசுக்கு மேலே 10 வயசில் வீட்டில் இருக்கும் யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, கேரட் ஈஸியாக டைஜஷன் ஆகும். அதேமாரி சூடை குறைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணவாகவும் கேரட் பயன்படுகிறது. ஸோ நம்மளோட சீரகம் ரொம்ப முக்கியம். அகத்தை சீர் செய்வதால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் வெட்டை சூடு அப்படின்ற ஒரு விஷயம் மீண்டும் சொல்கிறேன். அரசாணி மாரி நம்ம உடம்பு சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 100% வெண்பூசணி சாறு அவசியம். பல கோணத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு உடம்பாக இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா உடல் சூடு இருக்கக்கூடாது. அது தணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு என்னென்னு கேட்டிங்கனாக்கா வெண்பூசணி. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வாரத்தில் 2 தடவை 3 தடவை இப்படி உணவு தானே, அதனால் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம். வெட்டை சூடிலேருந்து நம்ம மீண்டு வரலாம். இழந்த தேகத்தை பொன்போல் ஆக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த உணவு முறைகளுக்கெல்லாம் உண்டு. அதனால தான் உணவில் அவ்வளோ பெரிய ஒரு மகத்துவத்தை நம் முன்னோர்களை கண்டுபிடித்தனர். சித்தர்களை எழுதி வச்ச ஒவ்வொரு நூல்லையும் அகத்தில் முக்கியமாக சேர வேண்டியது சீரகம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னுடைய பதிவில் நிறைய விஷயத்தில் நான் சீரகத்தை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய நீர் குடிக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இதை தான் எல்லோரும் பெரிய ஒரு தப்பு பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான அளவில் நம்ம வந்து உடம்புக்கு தண்ணி குடிக்கிறதில்ல. உடம்பு சூடு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது தண்ணி. ஆனால் அது நம்ம வந்து குடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணுறோம். அவசரத்துக்கு குடிச்சிட்டு ஓடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நின்று நிதானித்து தண்ணியை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம குடிக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ அதோடு சேர்த்து நன்னாரி பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. இல்லைன்னா நன்னாரி சர்பத், இந்த மாதிரியான நன்னாரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தோம்னா நாரி கிடக்கும் உடம்பை நன்றாக ஆக்கக்கூடிய சக்தி நன்னாரிக்கு உண்டு. கிட்னியை அந்த அளவுக்கு பாதுகாக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது ஃபஸ்ட்டு அடி வாங்குறது கிட்னி தான். இன்றைக்கி வந்து சிகேடி பேஷண்ட்டாக இருக்கட்டும், கிட்னி வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா இந்த சூடு தான். அப்போ வெட்டையோடு சேர்ந்து இது எல்லாமே சேரும். அதனால் நன்னாரி எந்த அளவுக்கு அழகாக யூஸ் பண்ணலாம். ஒரு 48 நாள் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் தண்ணி காலையிலையாக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் நன்னாரி சர்பத் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாக்கா வெட்டை சூடு முற்றிலுமாக குணமாகும்.